வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீரசக்தி அங்காளம்மன் கோவிலை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சதுமே முதல்ல நம்மளை வரவேற்கிறது குண்டோதரன் குண்டோதரி சிலைகள். இந்த தெய்வங்கள் கோவிலுக்கு வரும் அனைவரையும் தீய சக்தியிலிருந்து காக்கும் காவல் தெய்வங்களாக இருக்காங்க. உள்ளே போனதுமே நம்ம முன்னாடி சூளம் இருக்குது. இந்த சூளம் அம்மனின் வீரசக்தியும் தீமை அழிக்கும் வல்லமையும் காட்டுகிறது. இந்த இடதுபுறம் வந்தால் காளியம்மன் அருள்பாலிக்கிறாங்க. காளியம்மனின் அருள் பக்தர்களுக்கு பாதுகாப்பும் சக்தியும் தருது. இதற்கு பிறகு பைரவர் சிலையை பார்க்கலாம். பைரவர் கோவிலின் காவலராக இருந்து பக்தர்களை காக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். பைரவருக்கு பக்கத்திலேயே கொடிமரம் இருக்குது. இதற்கு அருகில் பாவாடராயன் சிலையும் அருள்பாலிக்கிறார். இந்த இடம் வழிபாட்டிற்கு ரொம்பவும் விசேஷமானது. இதற்கு பிறகுதான் துர்கா தேவியின் சிலை. இந்த துர்கா தேவியின் அருள் தைரியமும் வெற்றியும் எல்லா தடைகளை தாண்டும் சக்தியும் தருகிறது. அடுத்து வராகி அம்மன் சிலை. அஷ்ட மாதாக்களில் ஒருத்தியான வராகி அம்மன் விரிவான பலன்களை தரும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்காங்க. இந்த எல்லா தெய்வங்களின் அருளோடு இந்த கோவில் ஒரு பெரிய சக்தி தலமாக இருக்கிறது. ஓம் சக்தி, ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பக்தி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.